வணக்கம் தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ள போலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிருங்க. ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க फ्रेंड्स. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து நம்ம prawn fry வந்து கொஞ்சம் டிஃபரண்ட் மெத்தட்ல ஈஸி வேல பண்றோம். இது வந்து prawn வாங்கிட்டு வந்தாச்சு. நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு 1/2 kg prawn வாங்குனாலுமே நமக்கு கம்மி குவாண்டிட்டில தான் கிடைக்கும். மேலே உள்ள கருப்பு நரம்பு மாதிரி ஒன்று இருக்கும். பிளாஸ்டிக் தோல் மேலே இருக்கும். அதை தலையும் வாலையும் கட் பண்ணிட்டு நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா ஒரு 4-5 டைம் வாஷ் பண்ணிக்கோங்க. கவுச்சி ஸ்மெல் போகிறதுக்காக இஞ்சி பூண்டு இடிச்சிட்டு உள்ளே சேர்த்தாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி வந்து சின்ன துண்டு இடிச்சிட்டு நான் சேர்த்துருக்கேன். பூண்டு வந்து ஒரு 5-6 பல்லு இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் வந்துட்டு தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூனுக்கு வந்துட்டு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். ப்ரானில் வந்து எல்லா பக்கமும் படுற போல் நல்லா கலந்துட்டு ஒரு 1/2 hour போல் நல்லா ஊற வச்சிடலாம். ப்ரான் வந்துட்டு எப்போ நம்ம க்ளீன் பண்ணாலுமே மேலே நரம்பு எடுக்க மறந்துடாதீங்க. அது இருந்தால் வயிற்றுக்கு சம்மந்தமாக நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால அந்த நரம்பை எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. மஞ்சள் தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா அந்த கவுச்சி ஸ்மெல் வராது. க்ளீன் பண்ணதுக்கப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு தான் நம்ம வந்து இப்படி சமைக்க ஆரம்பிக்கணும். நல்லா இது 1/2 hour அப்படியே ஊறட்டும். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் மெல்லிஸாக நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதுவும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ப்ரானில் வந்துட்டு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. இதில் கொழுப்பு கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது. இதில் omega-3 ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, விட்டமின் டி இருக்குது. இதை வந்து நம்ம கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு டைமோ இல்லை 5 நாளைக்கு ஒரு டைமோ நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஆனியன் குக் ஆகிறதுக்காக கொஞ்சம் போல் சால்ட் வந்து நான் மேலாப்பில் தூவியிருக்கேன். அதுவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க ப்ரான் நீங்கள் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெயிட் ரெடியூஸ் ஆகும். அதே போல் கண் சம்மந்தமாக பிரச்சனை, ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கா, அதே போல் ஸ்கின்னு சம்மந்தமாக இருக்கிற பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு உங்களுக்கு ப்ரான் வந்து ஒரு நல்ல மெடிசன் ஆஃப் த ஃபுட்டாக இருக்கும். இதில் வந்து 2 பச்சை மிளகா நான் குட்டியாக கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துருக்கேன். அதுவும் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா ஃப்ரெஷ் கருவேப்பிலை இலை 2 கொத்து போல் சேர்த்துக்கோங்க. அதுவும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அடிக்கடி வந்துட்டு கை கால் வலி, போன் பிரச்சனை, போன் வீக்காக இருக்குது அப்படி இருக்கவங்க நீங்கள் ப்ரான் எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் உங்களுக்கு. ப்ரெக்னென்ட் லேடியெலாம் வந்துட்டு இதை தாராளமாக எடுத்துக்கலாம் நீங்கள். இது ரொம்பவே நல்லது. இதில் கால்சியம், பொட்டாசியம் இருக்குது, விட்டமின் டி இருக்குது. இது ரொம்பவே நல்லது நமக்கு. ஸோ அதனால் இதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் உணவில் எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வந்துட்டு நல்லா குக் ஆயிடுச்சு. கொஞ்சம் போல் கலர் மாறி வரணும். அதாவது லைட் கோல்டு ப்ரௌன் கலரில் வந்தது அப்படின்னா இந்த போல் கொஞ்சம் வெங்காயம் கலர் மாறி வந்தது அப்படின்னா தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ப்ரான் வந்துட்டு நமக்கு நல்ல கலர் மாறி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாவில் பரட்டி வச்ச ப்ரானை உள்ளே சேர்த்துக்கலாம். ப்ரான் வந்துட்டு குக் ஆகிறதுக்கு நமக்கு அதிகம் டைம் எடுக்காது. 3-5 நிமிஷமே கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒருக்க மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். லைட்டாக குக் ஆக அப்படியே கொஞ்சம் சுருண்டு வருது பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் வந்துட்டு சோம்புத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதை சேர்த்திட்டு நல்லா போருக்க நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு நம்ம 10 என்ன உப்பு செக் பண்ணுற பார்க்குறது இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கோங்க. 10 அப்படின்னா கூட கொஞ்சம் சேர்த்தி போட்டுக்கோங்க நீங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், நம்ம தண்ணி எதுவுமே விடலை. ப்ரான்லேயே தண்ணி விட்டு தான் வேகும். அந்த தண்ணியே ப்ரான் வேகிறதுக்கு சரியாக இருக்கும். தண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா விடணும்னு தேவையில்லை. இப்போ மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒருக்க மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணியும் கொஞ்சம் சுண்டி வந்திருக்கு பாருங்கள். நல்ல ப்ரானும் ரெடி ஆகிட்டே இருக்குது. இந்த ஸ்டேஜில் 1/2 மூடி லெமன், அதாவது ப்ரானோட குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கோங்க. இதுக்கு வந்து நான் 1/2 மூடிக்கு கொஞ்சம் கம்மியாக தான் நான் எடுத்திருக்கேன். நான் அதை பிழிஞ்சு விட்டுட்டேன். லெமனை பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க.
மேலால் கொஞ்சம் கருவேப்பிலை மல்லி இலை தூவிக்கலாம். ரொம்ப சூப்பராக ஈஸியாக சிம்பிளாக ப்ரான் ஃப்ரை வந்து அழகாக தயாராகிருச்சு. ஆனால் ப்ரான் வந்துட்டு நிறைய ஹெல்த் ரெசிபிஸ் இதில் நிறைய இருக்குது. நம்ம உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா, அதாவது கண், தோல், முடி, எலும்பு இந்த சம்மந்தமாக எந்த பிரச்சனை இருந்தாலுமே நம்ம வந்துட்டு ப்ரான் எடுத்துகிட்டு வந்தோம், ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனையெல்லாம் நமக்கு சரியாயிரும். ப்ரான் ரொம்பவே நம்ம உடம்புக்கு நல்லது. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ரான் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.